மாற்றத்தினூடாக மாற்றத்துக்காக பயணிக்கும் அனைவருக்கும் ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் மீனவனை இந்திய எல்லையில் வைத்து அந்த மீனவன் தாக்கப்பட்டதாக கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவை விட்டிருந்தார் என்று நான் உங்களுக்கு அந்த பதிவை விட்டு வழங்கியிருந்தேன். ஆகவே கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் பாராளுமன்றத்தில் இதற்கான உரையாற்றியிருந்தார். அந்த කාරණේ විනාඩියක් මම ඔබතුමාගෙන් ඉල්ලනවා. යාපනයේ දීවරේ අජන්තන් කියලා. ලංකා මුහුදු තීරයේ අතුලදී කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඉන්දියන් දීවරයන්ගෙන් පහර කෑමක ලක් වුණා. ඔහු ඉන්දියාවට අරගෙන ගියා. දැනුත් මැහුම් ගහලා ඉන්දියානු චෙන්නයි වල ඉස්පිරිතාලේ ඉන්නවා. විදේශ ඇමතිවරයෙක් අපි ඉල්ලනවා. මේ පිළිබඳව ජාත්‍යන්තර මේ පිළිබඳව මැදිහත් වන රාජතාන්ත්‍රිකව. මොකද ඔබතුමාලා උතුර ජනතාව ගැන ලොකුවට කතා කරාට මේකට තාම නම් මැදිහත් වෙලා නැහැ. මේ සිද්ධිය සම්බන්ධයෙන් අදටත් මේ වෙනකොටත් ඒ දීවරයාගේ පවුලේ අය පොලිසියට ගිහලා පැමිණිලි කරනවා. කිසිම රජයේ මැදිහත් වීමක් හෝ ආණ්ඩුවේ මැදිහත් වීමක් ඒ තුල අපි දකින්නේ නැහැ. இதில் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் தெளிவாக கூறுகிறார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கஜந்தன் என்ற ஒரு மீனவனை தாக்கப்பட்டதாகவும் இலங்கை எல்லை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களால் தாக்கப்பட்டதாகவும் அந்த மீனவன் தற்போதும் இன்னும் இந்தியாவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். இதுக்கான நடவடிக்கைகளை இப்போது இருக்க அரசாங்கம் எந்தவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்றும் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் அந்த உரையில் தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார். அரசாங்கம் என்ற ரீதியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வெளிவிவகார அமைச்சர்கள் இதுக்கான எந்தவித ஏற்பாடும் செய்யவில்லை என்றும் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் காணொலியை குறிப்பிட்டிருந்தார். அதுபோன்று அந்த மீனவனின் குடும்பத்தினர் போலீசில் முறைப்பாடு செய்வதற்காக சென்று முறைப்பாடு செய்தும் இதற்கான எந்தவித முடிவும் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். ஆகவே கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறியிருந்தார், அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் ஒரு வாக்கையின் முறை தமிழ் சமுதாயம் இப்போதுள்ள அரசாங்கத்துக்கு வழங்கியது. ஆகவே தமிழ் மக்கள் மீது எப்போதும் தமிழ் மக்களின் அக்கறை உள்ள தமிழ் மக்களினுடைய அபிவிருத்தி, தமிழ் மக்கள் மீது பாதுகாப்பு, தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்துக்காக ஆட்சி செய்தவர்கள் ராஜபக்சர்கள். ஆகவே கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறையுள்ள இளம் தலைமைத்துவம். ஆகவே தமிழ் மக்களாகிய நாம் சிந்தித்து செயற்பட வேண்டும். எதிர்காலமாவது எமது தமிழ் சமுதாயம் மீண்டும் போலியான வார்த்தைகளை நம்பி அரசியல்வாதியின் போலியான மாயை நம்பி செயற்படாமல் தமிழ் இளைஞர்கள் உட்பட தமிழ் சமுதாயம் விழிப்போடு செயற்பட்டு வடகிழக்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை எமது அனைவருடைய நோக்கம். ஒரு புதிய அரசியல் மாற்றத்துடன் நிச்சயமாக இளம் தலைமைத்துவம் நிச்சயம் தமிழ் மக்களுக்கான பாரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்பது உறுதியாக நாங்கள் சொல்ல முடியும், நிச்சயப்படுத்திய கூட முடியும். ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம், இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.